Hi everyone. No contactல உங்கள் பர்சனோடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் see அவங்க நைட்டு தூங்கும்போது ஓகே என்ன நினைக்கிறாங்க. ஓகே ஏன்னா இப்போது 11 o'clock இதை எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் see அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ. ப்ளீஸ் ஸ்பிரிட் பேஷன் லைக் ஈச் அதர் ஈக்குவலி ஹேவிங் ஃபன் இன்சென்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ உங்ககிட்ட தான் அவங்கள்ட்ட ஒரு நெருக்கத்தை வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் நிறையா விஷயங்கள் பொருந்தி போகுது அப்படின்றத உணர்கிறாங்க. நாட் டுடே. இப்போது கான்வர்சேஷனோ கால் பண்ணுறதோ இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் இன்னுமே ஒரு கோவ உணர்வு இருக்குது. அது பிகாஸ் ஏதோ ஒரு விதத்தில் ஹர்ட் ஆகிருக்கலாம். இன்னும் ஹீலிங்க்கான டைம் அவங்களுக்கு தேவைப்படுது. அண்டு ஸோ பாஸ்டெல்லாம் யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக பழைய மெமரிஸ் எல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. சில விஷயங்கள் சில தவறுகள்லேருந்து சில விஷயங்களை கற்றுக்குறாங்க. ஆனால் பாருங்கள், உங்களை வாட்ச் பண்ணுறாங்க, ஸ்டாக் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனாலும் இவங்கள்ட்ட ஒரு குணம் இருக்கலாம். சில பேருக்கு எப்படின்னா, அவங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காக நீங்கள் தான் தவறு செஞ்சீங்க, உங்கள் மேலே தான் ஃபால்ட் இருக்குதுன்னு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் மேலே நீங்கள் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்களே நம்புகிற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே அவங்க யோசித்து பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். ஹீலிங் ஹார்ட். ஓகே, ஸோ ஹார்ட் பிரேக் எனிஹவ் அவங்களுக்குமே இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக கூட அவங்க கோபமாக பேசி இருக்கலாம். ஸோ இன்னுமே அந்த ஹார்ட் பிரேக் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சம்வாட் அவங்களுக்கு இதை இன்னும் விட முடியல. ஓகே ரைட். ஸோ தே நீட் சம் டைம் அப்படின்றது தான் இதுலேருந்து புரியுது. ஃபைனலாக ஒரு கார்ட் பார்க்கலாம். வாட் இஸ் திஸ்? ஸோ anyhow I like you, someone likes you, romance is blooming, fun flirting, want to date, right? ஒரு சிலருக்கு இது உங்கள் பர்சனே இதை சொல்ல விரும்புகிறாங்க. ஒரு சிலருக்கு நியூ பர்சனுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக யாரோ உங்களை விரும்புகிறதா சொல்ல நினைக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இது அவங்களுடைய தாட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கும் போது இது அவங்க சொல்கிறதாவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு சிலருக்கு பொருந்தலாம் நியூ லவ். இது மேக்ஸிமம் நோ கான்டாக்டில் அவங்க பர்சன், பட் ஸ்டில் அவங்க உங்களை லைக் பண்ண தான் செய்கிறாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye bye.